ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். அது போக சில விஷயங்களை மாடுலேஷன் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி அனிமே பார்த்த யாரோ ப்ரோ இதை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாதீங்க. நான் எதனால் மாற்றி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி வாங்க வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 5. ரம்யா ஒரு நாசரி கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ விக்டம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். உன்னோட ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அவனை அனுப்பி வைக்கிறான். மயிலாடு அந்த நாசரிக்கில் இருந்த மாதிரி இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு இதை கட்டி வச்சிருக்கேன். ஏதாச்சும் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரா சொல்றா. என் மேல இருக்கிற கேரிங்ல தான் நீ இதை இப்படி கட்டியிருக்க. எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பட் நான் அது என்னதுன்னு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லா பீஸ்டோட ஸ்கெலிட்டனையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் சேர் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். மனுஷங்க தலை இருக்கு, இதுல எப்படி நான் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஷெல்டியர் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தல, நீ இப்போ முட்டி போடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்பர்டோ செம டென்ஷன்ல இருக்கா. அந்த கிரவுண்ட் சேர்ல உட்காராததுக்கு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும், இது ரொம்ப சூப்பரா இருக்கு மயிலாட் அப்படின்னு அவன் சொல்றான். மயிலாட் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சீக்கிரமா உள்ள வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ அங்கிருந்து கிளம்பி போய் இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். போகிற வழியில் சில கட்டை தட்டி கீழே விழுந்துட்டேன், அதை சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரா கிட்ட சொல்கிறா. அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஷெல்டியர் என்னாச்சு உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை மயிலாட் எனக்கு இது தேவைதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஐயோ எனக்கு இதில் உட்காந்துருக்க கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இதில் என்னோட தப்பு சேர்த்து தான் இருக்குது, நானும் இதை சேர்த்து தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி வாங்க இப்போ விஷயத்துக்குள்ளே போகலான்னு சொல்லி அந்த லிசர்ட் மேன் எல்லாரும் பயந்துருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். கண்டிப்பாக அவங்க பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேஜிக் மிரர் வழியாக பார்த்தா எல்லா லிசர்ட்ஸ்மேனும் அவங்க சீஃபோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ராஸ்ட் ஸ்வாட் வச்சிருந்த லிசர்டியோ ஒயிட் லிசர்டியோ காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க ரூம்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறே சொல்றான். உடனே நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அவனுக்கு ஏன்டா பார்த்தோன்னாகுது, டக்குன்னு அந்த மிரரை வந்து கட் பண்ணி விட்டுருதான். இந்த லோ லைஃப் கிரீச்சர்ஸ் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்குதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கள திட்டுறாங்க. ஆனா இருக்கிற 4 மணி நேரத்துல யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க. இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே நான் அதை பத்தி பேசாம அப்படியே விட்டுட்டு ஷெல்டியரை அட்டாக் பண்ணவங்க மேபி அந்த லிசர்ட்ஸ்மேன் சைடு இருக்க 1% வாய்ப்பு இருக்கு, எதுக்கும் நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த 4 மணி நேரம் முடிஞ்சு போயிருது. ஃபைட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. லிசர்ட்ஸ்மேன் குரூப் எல்லாருமே ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கொகைடஸ் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய ராஜ மரியாதை பண்ணி அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டப்போட வந்து நிக்கிறான். ஓ இந்த மான்ஸ்டர் தான் கொகைடஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி வாரியர்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்பவும் மதிக்கிறேன். அதனால இந்த வாலை தாண்டி யார் வாரீங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மா டெத்து தான். லார்ட் ஐன்ஸ் இதை பார்த்துட்டு இருக்காரு. உங்களோட ஃபுல் ஃபோர்ஸை கொண்டு அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொகைட்டா சொல்றான். இந்த மான்ஸ்டருக்கு கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் போறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போக வேணா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லவோ, ஒரு லீடரா இது எங்களோட கடமை, நாங்களே ஃபர்ஸ்ட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீஃபும் இப்போ ஃபர்ஸ்ட் போய் சண்டை போடுறதுக்காக போறாங்க. அவங்க பின்னாடியே மத்த லிசர்ட்ஸ் வாரியர் எல்லாருமே போறாங்க. மாஸ்டர் இதை பார்த்துட்டு பாரு, நான் சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே கொகைட்டஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். அந்த 6 சீஃபை தவிர்த்து மத்த எல்லாருமே இப்போ ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. ஒருத்தன் அதுல அட்டாக் பண்ணவும், எங்க கிட்ட ப்ரொடக்ஷன் ஸ்கில் இருக்கு, உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஈஸியா வெட்டி கொண்டுதான். ஜென்ரோவும் ஷாஷாவும் இப்போ அட்டாக் பண்ண போறாங்க. ஜென்ரோவோட கையை வெட்டிருந்தான். ஷாஷாவோட அந்த ஃப்ரோசன் ஸ்வாட பிடிச்சு வச்சுட்டு அவன் வயிற்றுலயே ஒன்னு குத்துறான். அவன் அப்படியே கீழே விழுந்து ரத்தமா கக்கிட்டு இருக்கான். இப்போ சூர்யா அவனோட பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஹீலிங் பண்ணிருந்தான். உன்னால இன்னும் சண்டை போட முடியும்னு நினைச்சேன்னா இந்த அவனோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷாஷா கிட்ட தூக்கி போடுறான். இன்னொருத்தன் புல்லட்டை வச்சு அட்டாக் பண்ணுவோம், நீ ரொம்ப தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு கொண்டுதான். ஜாண்ட்ரோ கையோ ஹீலிங் ஆயிடுச்சு. இப்போ அவன் அட்டாக் பண்ண போகுவான். அவன் தலையை துண்டா வெட்டிருந்தான். லார்ட் ஐன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கடைசியில் நீங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் சொல்றான். சூர்யா வந்துட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக்கும் காலி ஆயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் மேஜிக் யூஸ் பண்ண அவ்வளவுதான் சொல்லவும், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுறதை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றான். நீங்க 2 பேரும் பிரதர்ஸ் தானே, கடைசி மொமெண்ட்ல ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்படுவீங்க, பேசிக்கோங்க, நான் எதுவும் தடுக்க மாட்டேன். உங்களே மாதிரி ஒரு வாரியர் கூட சண்டை போடுறது எனக்கு பெருமையா இருக்கு, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஷாஷாவும் சூர்யாவும் அவங்களோட ஃபுல் நேமா சொல்றாங்க. உங்களை கொல்றதுக்கு எனக்கு இந்த வெப்பன்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் சொல்றான். இவன் நம்மள அவமானப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே ஃபாஸ்டா போயிட்டு அட்டாக் பண்றாங்க. சூர்யாவை ஒரே செகண்ட்ல 2 துண்டா வெட்டிதான். ஷாஷா அவனோட ஃப்ரோசன் ஸ்வாட்ல அவனோட ரத்தம் எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய அட்டாக் பண்றான். ஓ இதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, ஆனா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு, உன் கூட சண்டை போட்டதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் இப்ப ஷாஷாவை வெட்டிருந்தான். இப்போ எல்லா லிசர்ட்ஸ்மேனுமே இறந்து போயிட்டாங்க. நீ ஜெயிச்சுட்டு வந்துட்ட, உனக்கு என்னோட பாராட்டுக்கள் கொகைடஸ். இனிமே அந்த லிசர்ட்ஸ்மேனை நீ தான் வழி நடத்தணும், அவங்க நாஸ்ரீக்கு லாயலா இருக்கணும், ஆனா எப்பவுமே அவங்கள பயத்தால கட்டுப்படுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஐன்ஸ் அந்த ஷாஷாவும் அவங்க அண்ணனும் ஒரு பெரிய வாரியர், அவங்களோட உடம்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவும், அவங்கள நம்ம 100 காப்ஸ்ல சேர்த்துடலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்கள வேணா ரெசரெக்ட் பண்ணலாமா, ஏன்னா அவங்க ஒரு உண்மையான வாரியர், அவங்களோட வாரியர் ஸ்கில்ஸும் மேஜிக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ல வேணா நீங்க அவங்க மேல பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொகைடஸ் கேட்கறான். அந்த லிசர்ட்ஸ்மேனுக்கு இப்போதைக்கு யார் சீஃப்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க
கேட்கவோ அந்த ஒயிட் கலர் ஃபீமேல் வந்து கலந்துக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லி கொக்கைட்டா சொல்றான். அவளை நான் மீட் பண்ணணும்னு சொல்லவோ நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அவ பக்கத்து ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு கொக்கைட்டா சொல்லவோ அவளை கொண்டு வான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நாஸ்ரிகா ஆட்சி செய்யற சுப்ரீம் பீங்கான லார்ட் ஐன்சோல் கோனுக்கு நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். லிசர்ட்ஸ்மேன் எல்லாருமே உங்களுக்கு இனிமேல் லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உன்னோட பேர் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ என்னோட பேரு கிரஷ் லூலோ அப்படின்னு அவ சொல்றா. உன்னோட லவ்வரான ஷாஷாவை என்னால உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். செத்தவங்களை கூட உங்களால உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவ கேட்கறா. என்ன மாதிரி ஒரு சுப்ரீம் பீயிங்க்கு அதெல்லாம் ரொம்பவும் ஈஸி, ஆனா பதிலுக்கு நீ ஒன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னோட பாடியை நான் ஏதாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஆல்பர்டோவும் ஷெல்டியரும் செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, உங்க ஆளுங்க யாராச்சும் துரோகம் பண்ணா நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. அப்படிலாம் எங்க ஆளுங்க யாரும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. உங்க ஆளுங்க யாராச்சும் துரோகம் பண்ணாங்கன்னா நீ அவங்க கூடவே இருந்து பார்த்து சொல்லணும், எனக்கு ஒரு ஸ்பையா வேலை செய்யணும். ஒருவேளை நீ எனக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஷாஷாவை ரெசரக்ட் பண்ணும்போது அவன் மேல ஒரு ஸ்பெல் இருக்கும், நீ எனக்கு துரோகம் பண்றேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் உன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு ஸ்பெல்லும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உன்னோட முடிவை யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டெலபதி மூலியமா அவ ஒத்துக்கடையில் என்னாலும் அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றான். ஷாஷா கண்ணை முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லூலுவோட வாய்ஸ் கேக்குது. பார்த்தா இப்ப அவன் உயிரோட திரும்ப வந்துட்டான். நீயும் எதந்து போய்த்தியா, அந்த மாஸ்டர் உன்னை கொண்டுச்சா அப்படின்னு நம்ம கேட்கவும் இல்ல உன்னை ரெசரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன்ஸ் உங்க லெவலுக்கு நாங்க ஈதாகவே முடியாது, எப்பவுமே நாங்க எல்லாரும் உங்களுக்கு லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்றான். உன்னை ரெசரக்ட் பண்ணா கூட உன்னோட வாய்ஸ்ல இன்னும் தெளிவில்லை, நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளப்பவும் லார்டைன்ஸ் எங்க அண்ணனையும் நீங்க ரெசரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா அவங்கள ரெசரக்ட் பண்றதுனால எனக்கு எந்த ஒரு யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என் அண்ணனும் மற்ற சீஃப்ஸும் ஒரு பெரிய வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பாடி எல்லாம் சேவ் பண்ணி வை, நான் அப்புறமா முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஒரு வழியா எல்லாருமே சர்வை பண்ணிட்டாங்க அப்படின்னு சாஷா சொல்லுவோம். முதல்ல நீங்க ரெக்கவர் ஆகுங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி லூலு சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா இந்த லிசர்ட்ஸோட கதை இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறமாவும் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல தான் வருவாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்காக இனிமே தான் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.